ஆர்ஆருக்கு அப்புறம் இந்த ஐபிஎல் ட்ரேட் விண்டோவை எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டது எல்எஸ்ஜி தான். மும்பை கிட்ட இருந்து அர்ஜுன் டெண்டுல்கரை வந்து எடுத்திருக்காங்க. பட் எதுக்கு எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அண்ட் அதே மாதிரி ரொம்பவே முக்கியமான ஒரு ட்ரேட் எஸ்ஆர்ஹெச் கிட்ட இருந்து முகமது ஷமியை வாங்கியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட இருந்து மும்பைக்கு ஷர்துல் தாக்கரை விட்டு கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் குஜராத் மாதிரியே எங்கள் அண்ணன் மும்பைக்கு ஒரு பிரச்சனையா நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஷர்துல் தாக்கூரை மும்பை இந்தியன்ஸ்க்கு தார வாத்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழதான் செய்யுது. ஷர்துல் தாக்கூரை ட்ரேட் பண்ணவங்க டேவிட் மில்லர், ஆகாஷ்தீப், ரவி பிஷ்னாய், சமர் ஜோசப், ஆரியன் ஜுயல், யுவராஜ் சௌத்ரி அண்ட் ராஜ்வர்தன் அங்கர்கேக்கர் மொத்தம் 8 பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கரண்ட் ஸ்குவாட் சைஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 19. இதில் 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ஸ்லாட்டும் இவங்களுக்கு இருக்குது. பர்ஸ் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 22.95 கோடி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு மினி ஆக்ஷனாக தான் இருக்கும். ஸோ எந்தெந்த பிளேயர்ஸை இவங்க டார்கெட் பண்ணி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த ரிட்டென்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.